வணக்கம். திருப்பரங்குன்றம் விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் இந் இந்து அறநிலையத்துறைய கையில வச்சுக்கிட்டு, இந்துக்களுக்கு எதிரா இந்துக்கள் போடப்படும் உண்டியல் பணத்த வச்சுக்கிட்டு செலவு பண்ணுச்சு. இந்துக்களின் விரல எடுத்து இந்துக்கள் கண்ணிலே குத்துது. காரணம் என்னன்னா, இப்ப பெரும்பாலுமான அது ஆ கலைஞரின் தவப்புதல். அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, "எல்லைக்கல்லுல தீபம் ஏத்தணுங்கிறாங்க" அப்படிங்கிறாங்க. அங்க ஒரு எல்லைக்கல் இருக்கு. எல்லைக்கல்லுக்கும் தீபம் ஏத்துற கல்லுக்கும் கேவலமா பார்த்தாலும் ஒரு 50, 60 மீட்டர் தூரம். எல்லக்கல்லுங்கிறது ஒரு குட்டியான கல்லு. ஒரு 1, 1 1/2 அடி உயரம். சரிங்களா? எங்கேயுமே உள்ள எல்லக்கல்லு மாரி தான். சரிங்க. அது சர்வே ஊன்ற கல்லு கொஞ்சம் பருமனான கல்லா இருக்கும். அந்த கல்லு தான். ஆனா, தீபக்கல்லுங்கிறது மலையோட உச்சியில அது நல்ல பீடம்லாம் கட்டி, உயரமா மேல எண்ணெய் ஊத்தி, விளக்கு மாரி செய்யப்பட்ட ஒரு கல். சரிங்களா? எல்லக்கல்லுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஒரு இடத்துலயும் இல்ல. அங்க விளக்கு ஏத்துனா இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை வருமா? இல்ல. தர்கா நிர்வாகம் சொல்லிருச்சு 15 மீட்டருக்கு அங்கிட்டு நீங்க பண்ணிக்கங்க. எங்களுக்கு தொந்தரவு இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இத சம்பந்தப்பட்ட ஆள் எதுக்கல. சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு அரசு இத இஸ்லாமிய எதிர்ப்பா மாத்தணும். இந்துக்கள் எதிரா மாத்தி அங்க ஓட்டு அறுவடை பண்ணணும். அப்போ கனிமொழி கட்சியின் உரிமையாளர்கள்ல ஒருத்தர். ஆ இந்தியாவோட பாராளுமன்றத்துல தூத்துக்குடி மக்கள பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய எம்பி. உறுதிமொழி என்ன எடுத்தாங்க? இந்தியன் ஒருமைப்பாட்டுக்காக பாடுபடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைக்கு துணை போறாங்க. அந்த அம்மாவுக்கெல்லாம் இந்த பொய் சொல்லும் சொல்லாதிக்கம் இல்லன்னு வச்சுக்கங்களேன், வாய் திறமை இல்லன்னா, கால புடிச்சு காக்கா தூக்கிட்டு போயிரும். சரிங்களா? இப்படிதான். தமிழ்நாட்டுல தாலி எடுத்தவங்க நெறைய பேரு இது மாரி பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த தர்காவ பொறுத்தவரையும், அது சிக்கந்தரோட சமாதி கோரிப்பாளையத்துல இருக்குங்கிறாங்க. இங்க ஒரு தர்கா இருக்கு, இருந்துட்டு போகுது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? தர்கா மரபு எல்லாம் சொல்றாங்கன்னா, விளக்கேத்துற மரபு பிள்ளையார் கோவில்ல தான் ஏத்தணும். அங்க ஏத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா, இஸ்லாமிய மரபுப்படி தர்காவ வழிபாடு பண்ற இடமா? அங்க ஏதாவது மத மத சம்பந்தமா தொடர்பு இருக்கா தர்காவுக்கு? கண்டிப்பா கிடையாது. ஒரு தனி மனிதனின் சமாதி. அது வழிபடக்கூடியவே இல்ல. தர்காவையோ அங்க சிக்கந்தர வழிபடுறதோ இஸ்லாம்ல தடை செய்யப்பட்ட விஷயம். அல்லாஹ் ஒருவனை தவிர யாரையுமே வழிபடக்கூடாது. அது ஹராம். தர்கா வழிபாடு என்பது சன்னி இஸ்லாம்ல ஹராம். அப்ப அது மரபே கிடையாது. சரிங்களா? அது சம்மந்தப்பட்டவன் அந்த அந்த ஏரியாவுல உள்ளவன் போவான். அங்க போவான். அங்க அன்னதானம் போடுவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும். தமிழ்நாட்டுல சிக்கந்தர் தர்காங்கிறது இந்த திருப்பரங்குன்றம் இந்த நவாஸ் கனிங்கிற ஒரு எம்பி, அதே இந்திய ஒருமைப்பாட்டுக்காக பாடுபடுவேன்னு உறுதிமொழி எடுத்த எம்பி, அங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவரு தெரியாதுங்க. தமிழ்நாட்டுல எல்லாருக்குன்னா நாகூர் தர்கா தெரியும், எர்வாடி தர்கா தெரியும். வேற எதுவும் தெரியாது. அப்போ திமுக இத புதுசா உருவாக்குது. யாரு? நவாஸ் கனிய வச்சு. அடுத்து நம்ம அமைச்சர் ரகுபதி. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 2014 கோர்ட் உத்தரவுப்படி அந்த அமைதிய ஏற்படுத்த பார்க்கிறோம். இப்போ இந்து முன்னணி அமைப்புகள்லாம் இதுக்கு குந்தகம் விலைக்கு பாக்குது அப்படின்றாரு. அவரே ஒரு வக்கீல். 2014ல உள்ள தீர்ப்புக்கு எதிரா 2025ல ஒரு தீர்ப்பு வந்தா, 2014 தீர்ப்பு செல்லாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அது 2ம் ஒரே இன்ஸ்டிடியூஷன் தான். இப்ப பழைய தீர்ப்புக்கு எதிரா புதுசா ஒரு தீர்ப்பு வச்சா, பழைய தீர்ப்பு செல்லாது. இது அவர் வக்கீல். அவர் இந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி வக்கீல் தொழில் பார்த்த அமைச்சர் ரகுபதிக்கு தெரியுமா? தெரியாது. அமைச்சர் ரகுபதி வக்கீல் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வீட்ல ஒரு டிவிக்கு கூட வழி இல்லாத ஒரு மனிதர். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன். சரிங்களா? அவர் எந்த அளவுக்கு சட்டத்த மதிக்கிறவர்னா, நம்ம பினாமிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அமைச்சர் ரகுபதி யார தெரியுமா பினாமியா வச்சிருக்காரு? பிள்ளையார்பட்டி பிள்ளையார பினாமியா வச்சிருக்காரு. ஆச்சரியமல்ல? புதுக்கோட்டையில ஜே காலேஜ்ன்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் இவர் விட்டு காலேஜ் இவர் தான் கட்டுனாரு. ஆனா, கற்பக விநாயகர் ட்ரஸ்ட்ன்னு சொல்லி பிள்ளையார்பட்டிக்கு சேர்த்துட்டாரு.
சேர்த்துட்டு அந்த காலேஜ் நிர்வாகத்தை இவர் குடும்பம் தான் பண்ணும். காலேஜ்ல வந்து ஒரு செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளோன்னு வந்து பில்லு குடுப்பாய்ங்க உங்களுக்கு. ரூ. 2000 ரூ. 2500 3000 4000 அவ்வளோதான் குடுப்பாய்ங்க. அந்த பணத்த வந்து செமஸ்டருக்கு வாங்கி ஒரு பிரைவேட் காலேஜ் நடத்த முடியுமா? அந்த லெக்சரருக்கு ஃபீஸ் குடுத்து, கரண்ட் பில் கட்டி, இன்ஃப்ரா செலவு, டெப்ரிசியேஷன் மத்ததெல்லாம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. சரிங்களா? ஆக மொத்தத்தில கற்பன கற்பக விநாயகருக்கு ஒண்ணும் கிடையாது. மீதி வந்து இந்த பில்லு குடுக்காத பணம் வாங்குறாங்கல்ல செமஸ்டருக்கு 40,000 50,000 அது எல்லாம் இவரு குடும்பத்துக்கு தான். சரிங்களா? அந்த அளவுக்கு சட்டத்த முழுமையா ஃபாலோ பண்ணக்கூடிய முன்னாள் வக்கீல் ஒரு சட்டம் படித்த அமைச்சர் அவரு. அவரு சொல்றாரு 2014 ஆர்டர நாங்க ஃபாலோ பண்றோம். 2025 ஆர்டர ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா எதுக்கு எது சுப்பீரியரு? சட்டம் படிச்ச அவருக்கே குழப்பம் இருக்கு. ஏன்னா, திமுகவ காப்பாத்தணும்னு அந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? திமுகவுக்கு இஸ்லாமிய ஓட்டு வேணும்னா இதெல்லாம் பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து தீபத்தூண் ஒரு குரூப். தீபத்தூண் இருந்தது உண்ம. 2ஆம் உலகப் போரின் போது வெள்ளைக்காரன் வந்து அங்க தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு 2ஆம் உலகப் போரின் போது தீபம் ஏத்தக்கூடாதுன்னா, அது ரொம்ப லாஜிக்கலான விஷயம். சரிங்களா? ஆப்பரேஷன் சிந்தூர் போது, அந்த பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல உள்ள பஞ்சாபா இருக்கட்டும், இந்த ராஜஸ்தான் ஏரியாலாம் நைட்ல லைட் எரியாது. பிளாக் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? பண்ணித்தான் ஆகணும். எந்த காலத்துல இந்த காலத்திலயாவது வந்து லைட் சீக்கிங் பாம்பு, சவுண்ட் சீக்கிங் பாம்பு, ஹீட் சீக்கிங் பாம்ப்லாம் இருக்குது. அதாவது ஒ வெப்பம், அத தொடர்ந்து போற பாம் இருக்கு. ஆ ஒலிய தொடர்ந்து போறது, சத்தத்த தொடர்ந்து போறது. அதுக்கெல்லாம் இருக்கு. அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? இப்பல்லாம் வந்து ஜிபிஎஸ்ல வந்து லாக் பண்றாங்க ஒரு டார்கெட்ட. அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு ஏரியல் ரைடு அப்படின்னா நைட்ல தான் நடக்கும். அப்ப அங்க மேல போற அந்த விமானிக்கு வந்து எது ஊரு, எது வயக்காடு, எது ஓப்பன் ஏரியான்னு தெரியாது. அப்ப எங்கேயாவது வெளிச்சம் தெரிஞ்சுச்சுன்னா, இது ஊருன்னு நெனச்சுட்டு மேல குண்ட தள்ளி விடுவான். அங்க வெடிச்சு சிதறும். அக்யூரேட்டா அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துலலாம் இல்ல. இன்டிஸ்கிரிமினேட்டா கொட்டுவாங்க. சரிங்களா? இன்னைக்கே ஆப்பரேஷன் சிந்தூருக்கே லைட் ஆஃப் பண்றவன், அன்னைக்கு ஆஃப் பண்ணி இருக்க மாட்டானா? ம். அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் காமன் சென்ஸ் வேலை செய்யுது. அப்போ இ இது இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த இஸ்லாமிய ஆட்சி மதுரைக்கு எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம பாண்டியர்கள் காலத்திலேருந்து வரும். பாண்டியர்கள்ல கடைசி மன்னரா வந்து மாறவர்மன் குலசேகர பாண்டியன் இருக்கிறாரு. அவரு, ராணி இருக்காங்க. ராணிக்கு ஒரு பையன். அவரு தான் வந்து சுந்தர பாண்டியன். ஆசை நாயகிக்கு ஒரு பையன். அவரு தான் வீரபாண்டியன். குலசேகரன் என்ன நினைக்கிறாப்புலனாக்கா வந்து, ஆட்சி ஆள்றதுக்கு தகுதியானவன் வந்து நம்ம வீரபாண்டியன் தான் நினைச்சுட்டு, அவருக்கு முடிசூட முயற்சி பண்றாப்புல. அத புரிஞ்சுகிட்ட நம்ம ராணி விஷத்த வச்சு கொன்னர்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் சண்டை நடக்குது. அதுல வந்து வீரபாண்டியன் ஆட்சிய பிடிச்சிடுறாப்புல. சுந்தரபாண்டியன் விரட்டி விடப்படுறாப்புல. சுந்தரபாண்டியன் உதவி கேட்டு டெல்லிக்கு போறாப்புல அலாவுதீன் கில்ஜி கிட்ட. அலாவுதீன் கில்ஜி வந்து, சரி நான் உனக்கு உதவி பண்றேன்னு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதிய குடுத்துட்டு, மாலிக் கஃபூர் தலைமையில ஒரு படைய அனுப்புறாப்புல. இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா மாலிக் கஃபூருக்கு, நீ போற இடத்துல எல்லாம் கொள்ளை அடிச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. நீ மதுரைய புடிச்சன்னா, எங்கெல்லாம் புடிக்கிறியோ அங்கெல்லாம் வந்து நம்ம பயலுவல எவனா ஒருத்தன போட்டு ஆட்சிய பண்ணுவோம். அது சூசரன்டி கவர்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி. போட்டுட்டு வந்துரு. அப்படிங்குது. மாலிக் கஃபூர் பெர்ஃபெக்ட்டா செஞ்சாப்புல. வாராங்கல கொள்ளையடிச்சாப்புல, ஹொய்சாலர்கள கொள்ளையடிச்சாப்புல, பாண்டியர்கள அதான் கடைசியா இங்க இது பண்ணிட்டு, வீராவையும் தோற்கடிச்சுட்டு மதுரையும் புடிச்சாப்புல. வர்ற வழியில இருக்கிற எங்கெல்லாம் வந்து இது விலை மதிப்பான விஷயங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாப்புல. சரிங்களா? தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில கொள்ளையடிச்சு கொளுத்தி விட்டாப்புல. மதுரையில வந்து மீனாட்சி அம்மன கொள்ளையடிச்சு கொளுத்தி விட்டாப்புல. அதான் வாராங்கல்ல தான் அந்த கோகினூர் தங்கம், போக்குவரத்து எல்லாம் நெறைய எடுத்துட்டு நெறைய கொண்டு போய் சேர்த்தாப்புல. டெல்லிக்கு திருப்பி. அப்ப அவங்க இங்க ஒரு ஆட்சியாளர போட்டு போனாங்க. அது 1378ல இஸ்லாமியர்களுக்கு எதிரா இந்து ஆட்சி நிறுவனம் இந்தியாவுல அப்படின்னு தொடங்கப்பட்டது விஜயநகர பேரரசு. அதுல குமார கம்பனாங்கிறவரு ஒருத்தர் வந்து மதுரையில இஸ்லாமிய ஆட்சிய முடிவுக்கு கொண்டு வந்தாரு. அப்ப இருந்து அங்க ஆட்சியாளரான சிக்கந்தர கொன்னாரு. சிக்கந்தர புதைக்கப்பட்ட இடம் கோரிப்பாளையம், தர்கா இருக்கிறது திருப்பரங்குன்றம் மலையில.
சரிங்களா? இப்போ இந்த ஒருங்கிணைப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்க, இந்துக்கள் தமிழ்நாட்டுல வந்து மோஸ்ட் செக்குலரான மக்கள். ஏன்னா நம்ம வந்து இஸ்லாமிய படையெடுப்புனாலயோ சரி, இந்திய பிரிவினை என்பதோ அதிக அளவு பாதிக்கப்படாத ஒரு பகுதி. அதனால நம்ம வந்து ரொம்ப செக்யூலரா இருக்கோம். சரிங்களா? அனைவரும் சமம். இங்க உள்ள இந்துக்கள் அதெல்லாம் கேட்கவே இல்ல. ஏன்டா நான் ஒரு இடத்துல விளக்கு ஏத்திட்டு போறேனே, இதுல என்ன இருக்கு? இதனால இஸ்லாமியருக்கு என்ன விளக்கேத்துறது ஹராமா இஸ்லாமியருக்கு? கிடையவே கிடையாது. அப்படிங்கும்போது தமிழக அரசா இத முன்னின்று திரும்பி திரும்பி கோர்ட்டுக்கு போகுது. இந்து மக்கள் வந்து கோயில்ல போடுற உண்டியல் பணத்த செலவு பண்ணி, ஒரு அப்பியரன்ஸுக்கு 50,00,000 வரையும் கேட்கக்கூடிய ஒரு வக்கீல, இந்த தமிழ்நாட்டு நிலைப்பாட்ட நியாயப்படுத்தி இந்துக்களுக்கு எதிரா தீர்ப்பு வாங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டு அரசாங்கம் செக்குலரிசம்ங்கிற ஒரு கொள்கைய வச்சிருக்கா? இல்ல தன்னோட மேம்பாட்டுக்காக எந்த பிரிவினையும் பண்ணி நான் பொழப்பு நடத்துறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கா? எவ்வளவு பொய்ய பரப்புது? அ ஒரு விளக்கேத்துறது இந்துக்களோட நம்பிக்கை. இது எந்த வகையிலும் இஸ்லாமியர்கள பாதிக்கப்பட போறது கிடையாது. தர்காவுக்கு பக்கத்திலயும் கிடையாது. சரிங்களா? இப்ப இதே இந்துக்கள் வந்து நாங்க போயிட்டு அங்கன பக்கத்துல ஒரு சாமி இருக்கு. இந்த சாமிக்கு வந்து நாங்க பன்னிய வெட்டி தான் படைப்போம் அப்படின்னு சொல்லி தர்கா பக்கத்திலே வெட்டுனாங்கன்னா, தமிழ்நாட்டுல உள்ள பெரும்பாலான இந்துக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த சூழ்நிலையில விளக்கேத்துறதுல இவ்வளவு பெரிய பிரச்சனைய தமிழ்நாடு அரசு பண்ணுது. தமிழ் மக்கள் இத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமா திருந்துனா நல்லா இருக்கும். இல்லன்னா இந்த இந்து அமைப்புகள் ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள வந்து திருநீரு, பொங்கல், புளியோதரைலாம் குடுக்குறாங்கல்ல. அது பக்கத்திலேயே 2 கல்லு உப்பையும் குடுத்தா நல்லா விஜயநகர பேரரசு காலத்துல வந்தவங்க தான் உதயநிதியோட குடும்பமே இங்க. உதயநிதி வந்து சனாதனத்த அழிப்பேங்கிறாரு. சனாதனத்த அழிச்சுட்டு, நீ எந்த மதத்த இங்க ப்ரமோட் பண்ண போற? கிறிஸ்டியானிட்டியவா? இல்ல இஸ்லாமியா? ம். கேவலமான விஷயம். மக்கள் திருந்துனா நல்லது. சரிங்களா? தகுதி இல்லாத தருதலைகளை எல்லாம் தலைவராக்கிட்டு, அப்புறம் அவன் செயல்பாட குறை சொல்றதுல வந்து நியாயம் இல்ல. நம்ம வாக்கு செலுத்தும்போது அவன் குடுக்குற ரூ. 500க்கும், ரூ. 1000க்கும் மயங்காம, இந்த மாரி தருதலைகள நீக்கணும். ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாத தருதலைங்கள நீக்குனா தான் நல்லா இருக்கும். நன்றி.